ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். நம்ம பார்த்திங்கன்னா மாமண்டனூர் ஃபால்ஸ் தான் அங்கே போயிட்டுருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கைலாசா கோனா வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோங்க. கைலாசா கோனா வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு அங்கே வந்து முழுசாக என்னென்ன ஓப்பனில் இருக்குது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் அங்கேருந்து கைலாசா கோனாலேருந்து தான் நம்ம வந்து இப்போ மாமண்டனூர் ஃபாரஸ்ட்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் கைலாசா கோனா வீடியோ பார்க்கலன்னா அது போய் பார்த்துட்டு வந்து இது பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ கைலாசா கோனா வீடியோ வேணும்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நான் உங்கள் எம்கே, என்னோட சேர்ந்து பயணம் செய்ய நீங்கள் வாருங்கள், சேர்ந்து பயணம் செய்வோம். என்னடா திடீர்னு நம்ம கைலாசா கோனா வீடியோ வருதுன்னு பார்க்காதீங்க. ஸோ ஒரு சின்னதாக ஒரு ரீகேப் பண்ணலான்னு தான் கைலாசா கோனா வீடியோ ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இந்த இடம் சூப்பராக இருக்குங்க, யாரும் மிஸ் பண்ணிட்டு கூடாதுன்னு தான் நான் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கைலாசா கோனா போகிற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். சில ஐடன் ஃபால்ஸ்லாம் நம்ம போயிருக்கோம், அதை பற்றி வீடியோ இருக்குது அதில். சரி வாங்க, நம்ம வந்து இப்போ வந்து மாமண்டனூர் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. மாமண்டனூர் வந்து இங்கேருந்து 50 கிலோமீட்ரு, 50 கிலோமீட்டர் வந்துடுங்க. போகிற வழி சாப்பிட்ணுங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். பசி எடுக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் அங்கே வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. சரியா? ஓகே வாங்க, நம்ம அடுத்து போயிடலாம். மாமண்டனூர் ஃபாரஸ்ட் போகிறீங்கன்னா முக்கியமாக சாப்பிட்டு போயிடுங்க. ஸோ எனர்ஜி வேணும். நானும் அதேமாதிரி சாப்பிட்டேங்க ஃபுல்லாக. இங்கே ட்ரெயினில் வரவங்க ட்ரெயின் வசதி இங்கே இருக்குங்க. அப்படி இல்லைனா பஸ்ஸுலேயே நீங்கள் வந்து கூட இறங்கி அங்கேருந்து ஆட்டோ வசதி இருக்குங்க மாமண்டனூர் உள்ள வரைக்கும். ஸோ ஆட்டோலேயே போயிருக்கலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே என்ட்ரி ஆகிருக்கோம் பார்த்தீங்கன்னா மாமண்டனூர் ஃபாரஸ்ட்டில் என்ட்ரி ஆகிட்டோங்க. உள்ளே போயிட்டு கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்கில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் ஆட்டோவில் வராமல் இருந்தால் ஆட்டோ வசதியும் உள்ள வரைக்கும் இருக்குதுங்க. வெல்கம் டு மாமண்டனூர் ஃபாரஸ்ட். கூட்டம் அதிகம் தான் போகலாங்க இங்கே. இதுவே ஒரு பர்சன் ஒரு பைக்குனா வந்து 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு பைக்கு 2 பர்சன்னா அது அடால்ட்டுனா 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மொத்தமாக. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டேங்க. ஸோ கார் பார்க்கிங்லேருந்து மேலே அப்படியே ஸ்லைடாக மேலே ஏறும். ஸோ அதுக்கு வந்துட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காட்டேஜ் புக் பண்ணி வரவங்க வரலாம். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு ப்ளே பண்ண ஒரு சின்ன ஒரு ப்ளே கிரவுண்டு இருக்குங்க. இது தாங்க முக்கியமானது. இதான் என்ட்ரன்ஸு. நம்ம ட்ரெக்கிங் பண்ண போகிற இடத்தோட ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இது தாங்க. ஸோ இது எனக்கு சரியாக புரியல. கூகுள் அக்காகிட்ட கேட்டேன் கிணறுகள் சொல்கிறாங்க. சரி ஓகே, கிணறுகள் உள்ளே போயிடலான்னு நானும் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டேங்க. அப்படியே நடக்க வந்து உங்களுக்கு ஆளுங்க அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ரண்ட்லேயும் வருவாங்க, ஆப்போசிட்லேயும் வருவாங்க. கூட்டம் அதிகமாகவே இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மூங்கில் மரம் தாங்க அதிகம். ஸோ இந்த மூங்கில் மரம்லாம் பார்த்தா நமக்கு ஒரு பாட்டு தாங்க முக்கியமாக ஞாபகம் வருது. கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ரிவர் ஒன்று வருங்க. இந்த ரிவரில் இறங்கி தான் நம்ம அந்த சைடு போனோங்க. இது நல்லா இருக்குங்க இறங்கி போகிறது. தண்ணி ரொம்பவே கோல்டாக இருக்குது. அண்டு பார்த்திங்கன்னா தண்ணியோட அந்த ப்ளூனஸ் பாருங்கள், அப்படியே கிளியராக பார்க்க முடியுதுங்க. இங்கே அந்த லைட்டு ப்ளூ கலருங்க, நல்லாயிருக்கு பார்க்கவே. தண்ணி கிளியரன்ஸாக, அதனால அந்த ப்ளூ கலரே நம்மளுக்கு தெரியுது. அந்தளவுக்கு தெளிவான தண்ணிங்க அது. அந்த பாருங்கள் கலரை பாருங்கள், ப்ளூ கலர் ஷேடோ சூப்பராக இருக்குங்க. தெளிவான தண்ணிங்க இது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட வருங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாகவும் வரலாம்,
ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்தும் வரலாம், இல்லை தனியாகவும் வரலாம். தனியாக வந்து ரொம்ப போர் அடிக்குங்க, என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ ஒரு கும்பலாக வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. நீங்கள் போகும்போது இந்த மூங்கில்லாம் வந்து உங்களுக்கு வந்து உராயிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து கேர்ஃபுல்லாக போங்க, ஏன்னா மூங்கில் முள் குத்திச்சுன்னா ரொம்ப வலிக்குங்க. ஒரு எறும்பு புத்து இருந்தது, அது எறும்பு புத்தா பாம்பு புத்தான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்குங்க. ஸோ அங்கே வந்து நிறைய பேர் ஃபன் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கு போது கொஞ்சம் சிரிப்பாக வேடிக்கையாக இருந்தது. அதே மாதிரி ஒரு ஃபன் வீடியோ தாங்க இது. இவங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க பண்ண ஃபன் வீடியோவை பாருங்கள். బ్రదర్ ఎక్కువ మంది మీ కెపాసిటీ నుంచి వెళ్తే పడిపోతుంది. అది కూడా సగం ఇరిగిపోతుంది సైడ్. ఎందుకు ఆలోచిస్తున్నారు? இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிட்ஜில் போகும்போது நல்லா ஒரு அட்வென்ச்சராக ஒரு ஃபீல் தருதுங்க. நல்லா இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட நான் பக்கத்தில் வந்துட்டேன்னு நினைக்கிறேங்க. என் கண்ணில் பட்டுடுச்சுங்க அந்த ரிவர். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டிங்கன்னா அந்த ரிவரோட ஃபுல் இதுவே நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியாக வந்து சமைச்சு இங்கே சாப்பிட்றாங்க. அப்படி இல்லைன்னா டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறாங்க. எல்லாமே மீல்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்து கும்பலாக சாப்பிட்றாங்க. ஸோ நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு குளிக்கிறதுக்கான ஒரு இடம் வந்து நம்மளா சாய்ஸ் பண்ணிக்கணும். எங்கே ஃப்ரீயாக இருக்கோ அங்கே போய்ட்டு நம்ம வந்து குளிக்கிற மாதிரி இருக்கிறோங்க. ஏன்னா வந்து ஃபேமிலியாக குளிக்கும் போது நம்ம போனால் டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு எங்கே காலியாக இருக்கோ நம்ம அங்கே நின்று நம்ம ஒரு கும்பலாக குளித்தா கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியுங்க. ஏன்னா லேடிஸும் நிறைய பேர் இருக்கிறாங்க அங்கே. அதனால் நம்ம தனியாக போய் குளிக்கிறது பெட்டர். அப்படியே அதே லெஃப்ட் ஹேண்ட் சைடே போயிட்டே இருந்தால் அந்த ரிவரோட ஓரமாகவே போவீங்க. போகும்போது நம்மளுக்கு எங்கே நல்லா கொஞ்சம் ஆழமாகவும் கொஞ்சம் வந்து ஆளுங்க இல்லாமல் கிளியராக இருக்கும். நம்ம அங்கே நின்று கொஞ்சம் குளித்தா கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நான் அதேமாதிரி பார்த்துக்கிட்டே போனேன். நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ வந்து நம்மளுக்கான ஒரு இடம் வரட்டும்ன்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. நான் ஒரு இடம் பார்க்கும்போது அங்கே வந்து யாரும் இல்லைங்க. ஸோ அதனால் இறங்கி கொஞ்சம் வீடியோ எடுக்கலான்னு நான் அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் இறங்கி போனேன். தண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ளூ நென்ஸுங்க. நான் அங்கே சொன்ன மாதிரியே இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. தண்ணி அந்த ப்ளூ கலராக இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஆனால் இங்கே கொஞ்சம் ஆழம் இல்லைங்க. சும்மா மேலே ஆட்டும் போது தண்ணி எனக்கு தெரிஞ்சு ஃப்ளோ கம்மியாக தான் வரா மாதிரி இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ வந்து அதில் தண்ணி நிறையவே போகும். இதில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக போகுதுங்க. அதனால் நம்ம இங்கே முனையில் நின்று குளிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்காது. இந்த வாட்டரை பாருங்கள், கலரை பாருங்களேன். வா. ஸோ நான் அப்படியே வந்து அங்கேருந்து மூவிங்லேயே இருக்கேங்க. கொஞ்சம் தூரம் நல்லாயிருக்கும். போக போக நிறைய பேர் அதிகமாக தான் இருக்கிறாங்க தவிர ஆள் குறையில. அதே மாதிரி ஆழம் அதிகமாகுது. இங்கே பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள். அங்கே அந்த கூட்டத்துக்காக தான் நான் போகிறேன். எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா பால்லாம் பறக்குது பாருங்கள். கையில் வாலிபால் விளையாடிங்கிறாங்க தண்ணியில். ஸோ வாங்க அங்கே கிட்ட போய் பார்த்துடலாம். வாவ், இந்த என்ட்ரன்ஸே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த இடத்துக்கு. பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ பேர் பாருங்கள். இங்கே கொஞ்சம் ஆழமாக இருக்கானா சூப்பராக இருக்குங்க இங்கே பார்க்க. வாவ், இங்கே எல்லாமே ஒரு 90% பசங்க தாங்க.
பசங்க தான் இந்த சைடு இருக்காங்க. ஃபேமிலியாக இருக்கவங்க வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த ஓரம் இருக்காங்க. இப்படியே பார்த்துருந்தா வேலைக்காது கைப்புள்ள இறங்கிடு அப்படின்னு சொல்கிறப்ப நான் இறங்கிட்டேங்க தண்ணியில். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க பார்க்கும்போது. அதனால் நான் தண்ணியில் போய் இறங்கிட்டேன். நான் வந்து அப்படியே ஒரு குளியல் ஒன்று போட்டிருக்கேன். இந்த இடத்தோட வீடியோ ஃபுட்டேஜ் நான் வந்துருக்கேன், போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, குளியலை போட்டு அப்படியே மேலே வந்துட்டேங்க. செம்ம குளிருங்க. தண்ணி நல்லா ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி இருந்தது. சரி நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் தண்ணி சொட்டுற வரைக்கும் அங்கே ப்ளே பண்ணுற த்ரோ பால் விளையாடின்னு இருந்தாங்க. திடீர்னு ஒரு சவுண்டுங்க. அவங்க என்ஜாய் பண்ணாங்க பாருங்க, அந்த மாதிரி என்ஜாய் பண்ணாங்க. நீங்களே பாருங்களேன். ஓகேங்க, நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பி அங்கேருந்து நானும் அந்த மூங்கில் காடு வழியாக போனேங்க. ஆனால் போனேன் திருப்பி அந்த சின்ன பிரிட்ஜில் வந்து செம ஃபன்னுங்க. சில பேர் அந்த பிரிட்ஜில் நின்று ஃபோட்டோ எடுத்துன்னு இருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ எடுக்கும் போது பின்னாடி வந்த காலேஜ் பஸ்ஸுலாம் ஒரு கற்றுனாங்க பாருங்கள். அவ்வளோதாங்க, அவ்வளோ கூட்டம் சேர்ந்துச்சிங்க. இந்த இவங்க தான் ஃபோட்டோ எடுத்துன்னு இருந்தாங்க. சரி, ஃபோட்டோ எடுக்கும்போது நான் தனியாக தான் இருந்தேங்க. ஆனால் வந்து பின்னாடி அவ்வளோ கூட்டம் சேர்ந்துச்சிங்க. அந்த அளவுக்கு க்ரௌட் ஆகிடுச்சு. இது டிராஃபிக் ஜாம் ஆன மாதிரி ஆகிடுச்சிங்க இவங்க ஃபோட்டோ எடுத்ததுனால. ஆனால் ஜாலியாக ஃபன்னாக போச்சுங்க அந்த பிரிட்ஜில். அதை பாருங்கள் நீங்களே. மறுபடியும் நம்ம வந்து அந்த கிணறுகள் போர்டு கிட்டே வந்துட்டோங்க. ஸோ இதான் கிணறுகள்னு கூகுளில் சொன்னாங்க. சரி பார்த்துக்கலாம், நான் அப்படியே மூவ் ஆகிட்டேங்க அங்கேருந்து. சரி, அங்கேருந்து நம்ம வந்து கார் பார்க்கிங் போயிடலான்ட்டு அப்படியே போயிட்டேன். மேலே வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணுறது சொல்லியிருந்தேன். ஸோ காட்டேஜ் வேணால் அவங்க அந்த நேமில் வந்து காட்டேஜ் ஆன்லைனில் இருக்கும். ஸோ காட்டேஜ் ஆர்டர் பண்ணிட்டு வாங்க. நம்ம வந்து இப்போ இந்த ஸ்லோப்பில் தாங்க போயிட்டுருக்கோம். அது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கிங் ஏரியா தாங்க. ரொம்ப தூரம் இங்கேருந்து நடக்கிற மாதிரி இருக்காது. நம்மளை வந்து பார்க்கிங் ஏரியா பார்த்தங்க. நான் ஃபஸ்ட்டில் வீடியோவில் காட்டல. இதுதான் பார்க்கிங் ஏரியா. ஸோ நம்மளுக்கு எங்கே விருப்பமோ அங்கே நம்ம வண்டியை விட்டு போகலாம். நம்ம வண்டி இங்கே நிற்கிதுங்க, டியோ.
ஓகேங்க, நம்ம இப்போ வந்து மாமண்டனூர்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நான் எங்கே போகிறேன் பார்த்தீங்கன்னா, நேராக வீட்டுக்கு தாங்க போகிறேன். ஏன்னா இங்கே வந்து ஒரு 160 கிலோமீட்டருங்க. சென்னையிலேருந்து 160னா எப்படியோ கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் ஆகுங்க நான் இங்கேருந்து போகிறதுக்கு. ஏன்னா இப்போவே வந்து 5 o'clock ஆகிடுச்சிங்க. கரெக்டாக இருக்கும் டைமிங். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா சன்செட்டு பார்த்துங்க. அந்த மலைக்கு நடுவே அந்த மரங்களுக்கும் நடுவே அந்த சன்செட்டு போகும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. சரி உங்களுக்கும் காட்டலாம் தான் நான் வீடியோ எடுத்தேன். சரி ஓகேங்க, நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். அடுத்த வீடியோ எங்கேன்னு தெரியல, எங்கே போக போகிறோன்னு தெரியல. எல்லாமே வந்து நம்ம ட்ராவல் அன்எக்ஸ்பெக்டடாக தாங்க இருக்கும். ஸோ வந்து மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பட்டனை அப்படியே தட்டி விட்ருங்க. இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. ஓகே, டாட்டா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். See you.